சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. என் சரிதத்தை மாற்றி போட்ட 5 போர்களை குறித்து சிறுவன் சிவாவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அவை என்ன போர்கள், அவற்றால் என்ன விளைவுகள் ஏற்பட்டன கேட்கும் ஆவலில் என்னை ஏறிட்டான் அந்த சிறுவன். எத்தனையோ போர்கள் என் மாநிலத்தில் நடந்திருக்கின்றன. ஆனால் 5 போர்களால் ஏற்பட்ட வடுக்கள் மட்டும் இன்னமும் மாறவில்லை. 2ஆம் தாரைன் போர், 1ஆம் பானிபட் போர், பிளாசி போர், பக்சர் போர், இறுதியாக அந்த 3ஆம் பானிபட் போர். இதை பற்றித்தான் அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன். அவனிடம் கேட்டேன், சிவா, உனக்கு பானிபட் நகரம் பற்றி தெரியுமா? சொல்கிறேன் கேள். இதிகாச காலத்திலேயே புகழ்பெற்ற நகரம் அது. நீ மகாபாரத கதை படித்திருப்பாய். அதில் பஞ்சபாண்டவர்கள் உருவாக்கிய 5 நகரங்கள் புகழ் பெற்றிருந்தன. அவற்றில் ஒன்றுதான் பானிபட் நகரம். இன்றைய ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. இங்கு நடந்த 3 பானிபட் போர்களுமே எனது வரலாற்றில் வெவ்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த காரணமாகிவிட்டன. ஆனால் அதற்கு முன்னால் நீ ஒரு போரை பற்றி ஓரளவாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எனது வரலாற்றில் காட்டுமிராண்டித்தனமான ஒரு கொலை வெறியனின் கைவரிசையை பதிவு செய்தது. அது 1191. ஆப்கானிய ஆக்கிரமிப்பாளன் கோரி முகம்மது இங்கே படையெடுத்து வந்தான். வடபகுதியில் நுழைந்த அவனை தீரத்துடன் எதிர்த்து நின்றான் ராஜபுத்திர சௌஹான் மரபைச் சேர்ந்த பிருத்விராஜ் சௌஹான். அக்காலத்தில் பலம் பொருந்திய மன்னன் அவன். தில்லி, அஜ்மேர் 2 நகரங்களை கொண்டு பெரும் பகுதியை ஆண்டு வந்தான். முகமது கோரி பிருத்விராஜ் சௌஹானின் எல்லை வரை படையெடுத்திருந்தான். அவன் ராஜ்யத்தின் வடமேற்கு எல்லையில் இன்றைய பஞ்சாப் பகுதியில் இருந்த பட்டிண்டா கோட்டையை கோரி கைப்பற்றினான். அவனை எதிர்த்து தில்லி சிற்றரசன் தலைமையில் ஒரு படையை எல்லை பகுதிக்கு அனுப்பினான் பிருத்விராஜ். தனது மாமனாரான ஜெயச்சந்திரனிடம் படை உதவி கேட்டான். ஆனால் ஜெயச்சந்திரனோ முன்னர் இருந்த கோபத்தில் பழி தீர்க்க படைகளை கொடுக்க மறுத்தான். வேறு வழியின்றி தனி ஒருவனாகவே புறப்பட்டான் பிருத்விராஜ் சௌஹான். 2 படைகளும் தாரையின் பகுதியில் சந்தித்தன. கோரியின் படைகளை ஓட ஓட விரட்டினான் பிருத்விராஜ் சௌஹான். அந்த போர் பிருத்விக்கு வெற்றியாகவே முடிந்தது. இது 1ஆம் தாரையின் போர் எனப்பட்டது. என்றாலும் இந்த வெற்றி பிருத்விராஜுக்கு நிலைக்கவில்லை. ஒரே ஆண்டுதான். இம்முறை முகம்மது கோரி வேறு விதமான திட்டமிடலுடன் பிருத்விராஜை முற்றுகையிட்டார். அது 1192. சுமார் 1,20,000 பேர் கொண்ட மிக பெரும் படையுடன் லாகூரை வந்தடைந்தான் கோரி. ஒரு தூதுவனை பிருத்வியிடம் அனுப்பினான். பிருத்வி இஸ்லாமியனாக மாற வேண்டும், தனக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் போர்தான் என்று மிரட்டினான். ஆனால் அவன் மிரட்டலை புறந்தள்ளினான் பிருத்விராஜ். கோரியின் பெரும் படைக்கு நிகராக தானும் படை திரட்டத் தொடங்கினான். 100க்கும் மேலான ராஜபுத்திர தலைவர்கள் பிருத்விக்கு உதவ முன்வந்தார்கள். பிருத்விராஜன் அந்த படையில் பெருமளவு யானைப்படையே அடங்கியிருந்தது. தான் திரட்டிய பெரும் படையுடன் தாரைன் நகர் நோக்கிச் சென்றான் பிருத்விராஜ் சௌஹான். இதுதான் 2ஆம் தாரைன் போர் எனப்பட்டது. இந்த போர்தான்
என் சரித்திரத்தில் நீங்காத ஒரு வடுவை தோற்றுவித்தது. அது என்ன தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.